Hello dear students, this is Max. Now I will teach about plus 2 mathematics, chapter number 1, exercise 1.1, question number 3. The given the matrix f of alpha equals to cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha, show that f of alpha the whole inverse equals to f of minus alpha. So given பண்ணியிருக்கிற இந்த f of alpha யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணணும். ஓகே, now get ready for the solution given the matrix. So என்ன given பண்ணியிருக்காங்க f of alpha. So இந்த f of alpha matrix நான் write பண்ணுறேன். Okay, listen. The given the f of alpha matrix is cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha. So இந்த matrix given பண்ணியிருக்காங்க. So நீங்கள் prove பண்ண வேண்டிய condition to prove f of alpha the whole inverse equals to f of minus alpha. So now see the proof that condition, the LHS f of alpha the whole inverse. So we need to find the first value is LHS. So now I choosing the first LHS value f of alpha the whole inverse. So first நான் LHS calculate பண்ண போகிறேன், inverse find out பண்ண சொல்கிறாங்க. So already we know that formula, the A inverse equals to 1 by modulus A into adjoint A. The modulus A value is non-singular matrix. So இப்படி இருந்தால் தான் A inverse exist ஆகும். ஸோ இங்கே எஃப் ஆஃப் ஆல்ஃபான்னு கிவன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ஃபார்முலாவை இதுக்கு ரிப்ளேஸ் பண்ணி ரைட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இது இந்த கிவன் பண்ணியிருக்கிற மேட்ரிக்ஸு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, தி LHS, the LHS f of alpha the whole inverse. So we need to find the first modulus f of alpha, that is equals to, so modulus நம்ம calculate பண்ண போகிறோம், modulus cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஃபர்ஸ்ட் டேர்ம் காஸ் ஆல்ஃபா, ஸோ ரோ அண்ட் காலம் ஹைட் பண்ணுங்கள், 1 0 0 காஸ் ஆல்ஃபா. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா, ரைட் ஹேண்ட் சைடு மல்டிபிள் பண்ணும்போது ஆடிங் 1 மைனஸ் 0 இன்ட்டு 0 0. தி செகண்ட் டேர்ம் மைனஸ் 0. ஸோ ஜீரோன்றதுனால நீங்கள் இந்த எலமெண்ட்டுக்கு ரோ அண்ட் காலம் ஹைட் பண்ணி மல்டிபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, தி லாஸ்ட் ஒன் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு ரோ அண்ட் காலம், லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு ரோவும் காலம் ஹைட் பண்ணுங்கள், 0 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0. ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள், 0 இன்ட்டு 0 0. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு மல்டிபிள் பண்ணும்போது 1 மைனஸ் 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபா என்ன இருக்குது minus. So minus sin alpha, that is equals to cos alpha into cos alpha minus 0 cos alpha. 0 remove பண்ணிடலாம், remaining plus sin alpha into minus plus 0 plus term தான் ரைட் பண்ண முடியும். So sin alpha, hence that is equals to cos alpha into cos alpha cos square alpha plus sin alpha into sin alpha sin square alpha. So in this last step, this is one of the trigonometric identity formula, cos square theta plus sin square theta, so value is 1. So this is not equal to 0. Therefore the modulus f of alpha, so f of whole inverse ன்னு சொல்லணும். ஓகேவா, a inverse exist. So f of alpha whole inverse is exist. ஸோ எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு, நீங்கள் இன்வர்ஸ் கண்டிப்பாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ மாடுலஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு நீங்கள் அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எதுக்கு அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எஃப் ஆஃப் ஆல்ஃபாக்கு அட்ஜாயிண்ட் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we need to find adjoint f of alpha. ஸோ 3x3 மேட்ரிக்ஸ்க்கு நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் கால்குலேட் பண்ண தெரியும், ப்ளஸ் மைனஸ்
ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ரைட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ரோ அண்ட் காலம் ஆட் பண்ணுங்கள். என்ன கிடைச்சிருக்கோம்? 1 0 0 காஸ் ஆல்ஃபா மல்டிபிள் பண்ணுங்கள். காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0. ஸோ செகண்ட் எலமெண்ட் ஜீரோன்றதுனால ஜீரோவை அப்படியே போடுங்க. இது ரோ அண்ட் காலம் ஆட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஜீரோவுக்கு பண்ணிங்கன்னா ஜீரோ தான் கிடைச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சைன் ஆல்ஃபா. இதுக்கு ரோ அண்ட் காலம் ஆட் பண்ணுங்கள். 0 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 மல்டிபிள் பண்ணுங்கள். 0 இன்ட்டு 0 0 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு வந்திருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு மல்டிபிள் பண்ணும்போது ஒரு மைனஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். பவர்ஸ் கண்டிப்பாக என்ன போடணும்? டிரான்ஸ்போஸ் போடணும். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஜீரோன்ற எலமெண்ட்டு பாருங்கள். ரோ அண்ட் காலம் ஆட் பண்ணுங்கள். 0 0. ஸோ டேரெக்டாக 0 போட்டுருங்க. 1 என்ற எலமெண்ட் பாருங்கள். ரோ அண்ட் காலம் ஆட் பண்ணுங்கள். காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கும்? மல்டிபிள் பண்ணும்போது காஸ் ஆல்ஃபா இன்ட் காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. ரைட் ஹேண்ட் சைடு சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ மைனஸ் இருக்குது. மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ரைட் ஹேண்ட் சைடு மல்டிபிள் பண்ணும்போது ஒரு மைனஸ் ஆட் பண்ணுவோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. அண்டர்ஸ்டாண்டா? யா. ஸோ த நெக்ஸ்ட் செகண்ட் ரோவில் லாஸ்ட் எலமெண்ட். இந்த ஜீரோக்கு ரோ அண்ட் காலம் ஆட் பண்ணுங்கள். காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0. அப்போ உங்களுக்கு 0ன்னு கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் ரோ அண்ட் காலம் ஆட் பண்ணுங்கள். 0 சைன் ஆல்ஃபா 1 0 மல்டிபிள் பண்ணும்போது 0 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபா ரைட் ஹேண்ட் சைடு மல்டிபிள் பண்ணும்போது 1 மைனஸ். ஸோ மைனஸ் சைன் ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு ஜீரோக்கு பாருங்கள். ரோ காலம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா 0 0. ஸோ உங்களுக்கு 0ன்னு கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் எலமெண்ட் காஸ் ஆல்ஃபாவுக்கு ரோ அண்ட் காலம் ஆட் பண்ணுங்கள். காஸ் ஆல்ஃபா 0 0 1 மல்டிபிள் பண்ணுங்கள். காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0ன்னு கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ் இன்சைடில் இருக்கிற எலமெண்ட்டை சிம்ப்ளிஃபை பண்ணலாம். காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 காஸ் ஆல்ஃபா 0 டேர்ம்ஸ் என்ன இருக்குது? சைன் ஆல்ஃபா 0. திஸ் இஸ் ஐடென்டிட்டி. சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வேல்யூ 1 0. என்ன இருக்குது பாருங்கள். டோட்டலாக பார்த்தாவே தெரியுது. மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா த ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ். நீங்கள் டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணணும். ஸோ டிரான்ஸ்போஸ்க்கான மீனிங் தெரியும். ரோவை காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள் ஆர் காலமை ரோவாக இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, நவ் we need to solve transpose. ஸோ ரோவை காலமாக ரைட் பண்ணுங்கள். the first row cos alpha 0 sin alpha cos alpha 0 sin alpha. ரோவை காலமாக ரைட் பண்ணிட்டுருக்கேன். 0 1 0 0 1 0. Third row minus sin alpha 0 cos alpha. What is the LHS? Adjoint f of alpha. ஓகேவா? எஸ். ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறது எஃப் ஆஃப் ஆல்ஃபா தி ஹோல் இன்வெர்ஸ். இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். அண்டர்ஸ்டாண்டா? யா. வாட் இஸ் த இன்வெர்ஸ் ஃபார்முலா? 1 by modulus f of alpha into adjoint f of alpha. That is equals to 1 by modulus value. ஸ்டார்டிங்கில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 1. adjoint f of alpha இருக்குது. எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 cos alpha. So 1 by 1 1 into some constant. So இந்த மேட்ரிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். 1 எடுத்துடலாம். 1 by 1 வேல்யூ 1. ஓகே, 1 விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற லாஸ்ட் அப்படியே ரைட் பண்ணலாம். cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 cos alpha.
So what is the LHS? F of alpha the whole inverse. So LHS finish பண்ணியாச்சு. put in equation number 1. So next RHS. RHS என்ன இருந்தது? F of minus alpha. So first F of alpha matrix நம்ம write பண்ணலாம். The F of alpha equal to given matrix. F of alpha equal to cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha. இது given பண்ணியிருக்கிற மேட்ரிக்ஸ். ஸோ இதை பாருங்கள், இங்கே மைனஸ் ஆல்ஃபா இருக்குது, இங்கே என்ன இருக்குது? ஆல்ஃபா இருக்குது. ஸோ ஆல்ஃபாக்கு பதிலாக நீங்கள் என்ன ரிப்ளேஸ் பண்ணணும்? மைனஸ் ஆல்ஃபா. தட்ஸ் ஆல். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல்ஸ் டு ஆல்ஃபாக்கு பதிலாக என்ன கொடுக்குறீங்க? புட் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபான்னு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ மேட்ரிக்ஸ் இன்சைட்லேயும் ஆல்ஃபா ரிப்ளேஸ் தட் மைனஸ் ஆல்ஃபா. ஸோ ரிப்ளேஸ் பண்ணிடலாம். காஸ் மைனஸ் ஆல்ஃபா 0 sin minus alpha 0 1 0 minus sin minus alpha 0 cos minus alpha. ஸோ trigonometric ஃபார்ம் இருக்குது, ஃபார்முலா ரைட் பண்ணுறேன். sin minus theta is equals to minus sin theta and cos minus theta equal to how can I write? This is a positive term cos theta. ஸோ இதை இதில் அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள். cos minus alpha value cos alpha 0 sin minus alpha value minus sin alpha. ஃபார்முலா ரைட் பண்ணியிருக்கேன். sin minus theta value minus sin theta, cos minus theta value cos theta. ஸோ இதை பார்த்து இங்கே ரைட் பண்ணுங்கள். 0 1 0. ஸோ இந்த டேர்ம் மட்டும் பாருங்கள். sin minus alpha value minus sin alpha, minus into minus plus, so plus sin alpha 0 cos minus alpha value cos alpha. So what is the LHS? F of minus alpha. Finish பண்ணியாச்சு. This is equation number 2. So from 1 and 2 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். 1 equal to 2, LHS equal to RHS. ஸோ என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்க? F of alpha the whole inverse equals to F of minus alpha. Hence verified. Finished.